மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய போர் நிலைமை இது பொருளாதார ரீதியாக அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு நாட்டினுடைய சுதந்திரத்தில் அது மாத்திரமில்லாமல் மத சுதந்திரத்தில் தலையிடுவதாக அமைந்திருக்கிறது. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய பூதாகாரமான ஒரு விடயமாக மாறி சர்வதேச மட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது. கடந்த 24 மணித்தியாலங்களில் இந்த யுத்தம் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்றது தான் இந்த காணொலியை நாங்கள் பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது ட்ரம்பினுடைய அதிரடியான எச்சரிக்கை. ரொம்ப கடுமையான விமர்சனங்களை ஈரான் மேல முன் வச்சிருக்காரு. நீங்க தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்க, பேச்சுவார்த்தை வேற நடந்துட்டு இருக்குது, ஆனா இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான விஷயத்தை நோக்கி நகர்கிறதா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. அதனால உங்களுக்கு நான் டெட்லைன் தரேன். இது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த டெட்லைன் உங்களுக்கு இருக்கும். அதற்குள்ள நீங்க சுமூகமான ஒரு நிலைமைக்கு வர வேண்டும், எங்களோட பேச்சுவார்த்தையில உடன்படிக்கையில வர வேண்டும். அது மாத்திரம் இந்த ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும். அப்படி திறக்கப்பட உங்களுடைய நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், உங்களுடைய மின் உற்பத்தி நிலையங்கள், உங்களுடைய எண்ணெய் வயல்கள், இதன் மேல நாங்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம். இதுல எந்த விதமான பாரபட்சமும் எந்த விதமான பாவ புண்ணியமும் எங்களிடம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மிக கடுமையான தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம். உங்களுக்கு டெட்லைன் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இதையும் வழக்கம் போல தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களை தான் பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கு கொஞ்சம் கூட அச்சப்படாத ஈரான் உடனடியாக தங்களுடைய எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. அதுவும் ஹைஃபா, இது இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அதன் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குவைத்தினுடைய நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய உயர் அதிகாரிகளுக்கு மிக காட்டமான ஒரு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது சுற்றுலா தலங்களுக்கு நீங்க எங்கேயுமே போயிடாதீங்க, அது மாத்திரம் இல்லாம காத்து வாங்க பொருள் கடற்கரைக்கு போயிடாதீங்க, பூங்காங்களுக்கு போயிடாதீங்க, அங்க எதுவுமே உங்களுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்காது. ஈரான் உங்களை கழுகு கண் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறது, நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்களை தாக்குவோம் என்று மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரான் அமெரிக்காவினுடைய அதாவது ஜனாதிபதி ட்ரம்பினுடைய கருத்துக்கு எதிர்வினையாக சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம ஈரான்ல உடனடியாக ஒரு சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஹோர்முஸ் நீரிணையை கடந்து போவதாக இருந்தால் எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் சரி, அமெரிக்க மதிப்புல $2 மில்லியன் எங்களுக்கு கட்டணமாக நீங்க செலுத்திட்டு தான் கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கப்பல்களுக்கு எப்போதுமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம இந்த பண பரிவர்த்தனை எல்லாமே ஈரான் கரன்சியில தான் நடக்கணும் அப்படின்றதும் ஈரானுடைய மிகப்பெரிய டிமாண்டாக மாறி இருக்கிறது. இது உண்மையிலேயே ட்ரம்புக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாம அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 12,000 படை வீரர்களை தயார்படுத்தி இருப்பதாக செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கிறது. எதற்காகனா இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல், மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்கள் நிகழ்த்துவதற்காக இவங்களை ஈரானை நோக்கி அனுப்ப போறதா சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அது என்ன மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதாவது ஈரானுடைய கடற்கரையோரம் இருக்குல்ல, அதை கட்டுப்பாட்டுக்குள்ள தாக்குதல் மூலமாக கொண்டு வரதுதான் இந்த படை வீரர்களுடைய முதல் கட்ட திட்டமாக பார்க்கப்படுகிறது. இது முழுக்க அமெரிக்கர்களுடைய படை. ஏப்பா இது ஒரு இஸ்ரேலினுடைய யுத்தம், அமெரிக்கா இதற்குள்ள இழுத்து வரப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்க, எதற்காக அமெரிக்கா தன்னுடைய படை வீரர்களை மாத்திரம் அனுப்புகிறது, இஸ்ரேலினுடைய படை வீரர்கள் யாருமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நாங்க வரல அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் திட்டவட்டமா மறுத்திருக்காங்க. அதற்கு அவங்க சொல்கின்ற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க ஈரானோடையும் ஹிஸ்புல்லாவோடையும் நேரடியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக வான்வழி தாக்குதல்கள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களையும் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதனால இந்த படைக்குள்ள எங்களுடைய வீரர்களை நாங்க அனுப்பல அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அரசாங்கம் மறுத்திருக்கு. இந்த போரால இஸ்ரேலுக்குள்ள என்ன நிலைமை, அரசியல் நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல்ல ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலையும் ட்ரம்புக்கு எதிராக எங்களுக்கு அரசாட்சி முறை வேண்டாம், மக்களாட்சி முறை வேண்டும், ட்ரம்ப் எங்களுக்கு ஒரு கிங் மாதிரி செயற்படுறார், அவர்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் வீதிக்கு இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ட்ரம்போ அல்லது இஸ்ரேலோ எதிர்பார்த்த அந்த அரசியல் புரட்சி, மக்கள் புரட்சி அவங்க நாட்டிலேயே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மாறுதல் முரணாக அமைஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாம அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலுக்கும், அதாவது அமெரிக்க படையினருக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் எதிராக சில வளைகுடா நாடுகள்ல, அதுவும் குறிப்பாக ஓமான் போன்ற முக்கியமான நாடுகள்ல இருந்து எதிர்ப்பு குரல்கள், கலக குரல்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன. இது எங்களுடைய பிரச்சனை இல்ல, இது எங்களுடைய போர் இல்ல, இதுல எங்களுடைய நாட்டை சிக்க வைப்பதில் எங்களுக்கு விருப்பமே இல்லை, அதனால அமெரிக்க படைகளும் இஸ்ரேலிய படைகளும் உடனடியாக எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏராளமான அரேபிய நாடுகள்ல மக்கள் கலக
குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக இந்த போர்ல அமைஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாம இஸ்ரேல்ல நடந்த ஒரு சம்பவம். ஜெருசலேம்ல குருத்தோலை ஞாயிறு வழிபாடுதல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை உடனடியாக வெளியேற்றியிருக்காங்க இஸ்ரேலிய ராணுவ படையினர். இது மத சுதந்திரத்தின் மீது கட்டவிழ்த்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஸ்பெயினுடைய பிரதமர் தன்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் மாத்திரம் இல்லாம பிரான்ஸ் தரப்பிலிருந்தும் இத்தாலி தரப்பிலிருந்தும் இதற்கு கடுமையான கண்டனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆக இது நாடுகளுக்கு இடையிலான போர், பொருளாதார ரீதியாக முடக்குவதற்கான போர் அல்லது வல்லரசு சக்தியை நிலைநாட்டுவதற்கான போர் என்பதை தாண்டி இது மதங்களுக்கு இடையிலான போராக மாறிவிடுமா அப்படின்ற அச்சம் எல்லாருக்கும் இப்ப எழுந்திருக்கு. ஆக ஒட்டுமொத்தத்தில் ஹார்முஸ் நீரிணை தடை, ஈரானுடைய வரி வசூலிப்பு, இது எல்லாமே எண்ணெய் விலையை சர்வதேச சந்தையில் மிக கணிசமான அளவு உயர்த்தி இருக்கிறது. ஆக இன்று நாங்கள் மார்ச் மாதம் 31 இருக்கோம். ட்ரம்ப் சொன்ன மாதிரி டெட்லைன் ஏப்ரல் மாதம் 6 அதற்குள்ள ஒரு சுமூகமான நிலை எட்டப்படுமா அல்லது இந்த பொருளாதாரத்தை மோசமாக்குற அளவுக்கு, உலக பொருளாதாரத்தையே மோசமாக்குற அளவுக்கு இந்த போர் இன்னும் ஒரு உச்ச நிலையை அடையுமா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும்.